Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard chemistry public examsல இதுவரைக்கும் நடந்த அதாவது 4 year question paper ஓட comparison பார்க்க போறோம். 2024, 23, 22, 21. So மெயினா நடந்த மார்ச் மந்தோட question paper ஓட கலெக்ஷன் தான் அது. ஆல்ரெடி இயர் வைஸ் அதாவது சப்ஜெக்ட் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். அந்த கொஸ்டினோட சேர்த்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இயர் கொஷின்ஸ் வந்து படிக்கணுமா அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் அது எல்லாமே படித்து வச்சிங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ் அளவுக்கு என்ன வருது அப்படின்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. டிட்டோ அப்படியே வராது. ஸோ மோஸ்ட்லி 24 கொஷின் பேப்பர் பார்க்குறீங்களோ இல்லையா, 23, 22, 21. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிமேல் தான் படிக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க, கொஞ்சம் பாஸ் பண்ணால் போதும்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் இயர் கொஷினாக என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. ஸோ எந்த இயர் கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கெமிஸ்ட்ரிக்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயாலஜி, மேக்ஸு, தமிழ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் 1 மார்க்ஸ் எப்பயுமே புக் பேக் பார்த்துருங்க. இயர் கொஷினு ரிப்பீட்டட் 1 மார்க்ஸும் வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 1 மார்க்ஸ் புக் பேக் தான் சரிங்களா. 9லேருந்து 10 1 மார்க்ஸ் புக் பேக்கு. மீதி 4ல் கிரியேட்டிவ் கொஷின்ஸு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் சரியா. கம்பல்சரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த மாதிரி தான். ஸோ அதனால் புக் பேக் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து 24 இருந்த 2 மார்க்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நோட் பண்ணி வச்சிங்க. இந்த சமான நிறைய பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. எலக்ட்ரான் கவர் தன்மை வரையறு, கால்சியம் கார்பனேட் மீது வெப்பத்தின் விளைவிற்கான சமன்படுத்த சமன்பாடு, அதுக்கடுத்தும் டால்டன் பார்ஷியல் ப்ரெஷரு, அதுக்கடுத்து சேர்மங்களோட இனக்கலப்பு, பசுமை குடில்னா என்ன. ஸோ இது இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிச்சுருங்க. அமில மழை இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதெல்லாமே பார்த்து வச்சிங்க. பென்சின் எவ்வாறு பிஹெச்சியாக மாறுகிறது, படிக வரிசை சேர்மங்கள் என்றால் என்ன, 2 கிலோகிராம் நீரில் 90 கிராம் குளுக்கோஸ் கரைந்துள்ள கரைசலின் மொலாலிட்டியை கணக்கிடு. ஸோ இது வந்து கம்பல்சரி கொஷினு, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23ல் நடந்த கொஷின்ஸு. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பாருங்கள். ரிப்பீட்டட் 1 மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி ரிப்பீட்டட் 1 மார்க்ஸும் வரும், சிம்பிளான 1 மார்க்ஸும் இருக்கும், அண்டு க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ் இருக்கும். எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஹெய்சன்பர்க் கூட நிச்சயமற்ற தன்மை, ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அதுக்கடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பாரிஸ் சாந்தோட பயன்கள், இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பயன்கள்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. லீஸ் ஆட்சியர் தத்துவம், சவுடு பரவல் அழுத்தம். நம்ம வந்து பயாலஜிலுமே படிப்போம். சவுடு பரவல்னா என்ன, சவுடு பரவல் அழுத்தம்னா என்ன, அந்த நீரோட அந்த இதெல்லாமே படிப்போம் சரிங்களா. ஹைப்போடானிக்கு, ஹைப்பர்டானிக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்லாம் படிப்போம், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து லூயிஸ் அமைப்பு கேட்டிருக்காங்க. துகள் மாசுபடுத்தினா என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கம்பல்சரி கொஷின். ஸோ இந்த கொஷினை நம்ம பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இது 2 மார்க்ஸில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 22ஓட கொஷின்ஸு. ஸோ இதுலேயும் 1 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. முடிஞ்சுன்னா நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா எந்தளவுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸுக்கு இதெல்லாமே கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கூட நம்ம சேமாக ஷேர் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ். கிராம் சமான நிறை, அங்கே பார்த்திங்கன்னா வெறும் சமான நிறைன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே கிராம் சமான நிறை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து எல்லா ஆற்றல் மட்டத்தில் காணப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான் எண்ணிக்கை, 3 வகையான சகப்பிணைப்பு, அதுக்கடுத்து கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டலிட்டி ப்ராசஸ்ஸு, அதுக்கடுத்து சைன் இன் கன்வென்ஷன் ஹீட்டு, அதே மாதிரி கேசியோட அந்த கால்குலேஷன் இது வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து ஐசோட்டானிக் கரைசல். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த சவுடு பரவல். இந்த லெசனில் இருக்கக்கூடியது ஏதாவது ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க.
எத்தில் குறையோடு எவ்வாறு ஈத்தேனாக மாற்றுவாய். அதுக்கடுத்து ஃபைனலாக 24 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. பூர்த்தி செய்கள் கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ 22, 21 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்கை தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இது 21 நடந்த கொஷின்ஸு. இது இதோட 1 மார்க்ஸ். பாரிஸ் அதோட வாய்ப்பாடையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் எந்த இயர் 2 மார்க்ஸு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஆஃபா தத்துவம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பின்வருவற்றில் எளிய விகித வாய்ப்பாடு அது கேட்டிருக்காங்க. பேரா ஹைட்ரஜன், ஆர்த்தோ ஹைட்ரஜன், கிப்ஸ் கட்டில்லா ஆற்றலின் சிறப்பியல்பு, ஹெஸ்ஸின் வெப்பமாறா கூட்டல் விதி, கேபிகேசியோட அந்த தொடர்பு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோலால் தாழ்வு, ஸ்வாட்ஸ் வினையை பற்றி சிறுகுறிப்பு வரைக, பின்வருவற்றை பூர்த்தி செய்க. ஸோ 24 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்பல்சரி. 21, 22லேயும் சேமாக சரிங்களா பூர்த்தி செய்க கொஷின்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. காம்பவுண்டர் மட்டும் வேறு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 கேட்ட 3 மார்க்ஸு ஆர்பிட்டால் வரையறு, 3px மற்றும் 4dx ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் என் மதிப்புகளை வந்து என்னது காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹைட்ரஜனோட பயன்கள். ஸோ பயன்கள்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படித்தாங்க. ஸோ இந்த இயர் கொஷின்ஸ் எதுக்குன்னா கொஷின் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அயனியாக்கு மாற்றலோட பண்பு. ஸோ 28 கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பை பிணைப்பு என்றால் என்ன, ஹெஸ்ஸின் வெப்பமாறா கூட்டல் விதியை வரையறு. ஸோ இந்த கொஷின்ஸும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து கருக்கவர் பொருள், எலக்ட்ரான் கவர் பொருள். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷினு. SN2 வினை வழி விளக்குக. அதுக்கடுத்து 33 கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கம்பல்சரி இதில் பார்த்திங்கன்னா ஏபிசி வந்து கண்டறியறது தான். எல்லாம் இதுவும் காம்பவுண்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க ஆக்சிஜனேற்ற எண் முறையில் பின்னொரு வினைகளை சமன் செய்க. அதுக்கடுத்து முதன்மை குவாண்டம் பற்றி சிறுகுறிப்பு விளைக. அதேமாதிரி மூளைவிட்ட தொடர்பினை விவரி. இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷினு. அது எதில் வருதுன்னு நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி பேரா ஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றுவாய். நல்லியல்பு வாழ்வு சமன்பாடு, நல்லியல்பு வாயு விதி இதெல்லாமே பார்த்துங்க சரிங்களா. ஐடியல் கேஸ் இதெல்லாமே கேட்டுட்ருக்காங்க. நிலைச்சார்பு வழி என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டு தருக. ஸோ 31 கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஏபிசி ஐடென்டிஃபிகேஷன். அதுக்கடுத்து தூண்டல் விளைவு தகுந்த எடுத்துக்காட்டுடன் தந்து விளக்குக. ஸோ ஃபைனலாக இது வந்து கம்பல்சரி கொஷின்ஸு 33 3 மார்க்ஸில் கம்பல்சரி. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து 22 கேட்ட 3 மார்க்ஸ் எலக்ட்ரான் ஆட்டம், கோடிட்ட தனிமங்களின் ஆக்சிஜன் எண்ணெய் கணக்கிடு. அதுக்கடுத்து டால்டன் பகுதி எழுத்து விதி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட்னு நினைக்கிறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஒப்பு ஆவி அழுத்த குறைவு மதிப்பிலிருந்து ஒரு கரைபொருளின் மோலார் நிறை கணக்கிட உதவும் வாய்ப்பாடு, HF மூலக்கூறு, ஒளிச்சுழற்சி மாற்றியம். அதுக்கடுத்து கருக்கவர் மற்றும் கருக்கவர் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருட்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. எத்திலினை குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் போது நிகழ்வது யார். அதுக்கடுத்து இது கம்பல்சரி கொஷின். ஸோ 3 மார்க்ஸில் இருக்கக்கூடிய கம்பல்சரி இதை வந்து பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து இங்கே பாருங்கள் ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக. இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். நம்ம வந்து 24 இந்த கொஷின் கேட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். சாரி 23 இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. இது 23 கேட்ட 2 மார்க்ஸு. அதே இங்கே பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் 21 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம் வேறுபடுத்துக. இங்கே வந்து ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக அதே கொஸ்டின் தான். எலக்ட்ரான் கவர்தன்மை வரையறு தொகுதியில் மற்றும் வரிசைகளில் இருக்கக்கூடியது. ஒருபடித்தான மற்றும் படப்படித்தான சமநிலைகள் என்றால் என்ன. ஸோ இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நல்லியல்பு கரைசல் சரிங்களா. ஐடியல் சொல்யூஷன், அங்கே ஐடியல் கேஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து VSPR கொள்கையோட அடிப்படை மூலக்கூறுகள், கருமச் சேர்ம வகையின் பொதுவான பெயர். அதுக்கடுத்து உடனிசைவு என்றால் என்ன, புரோப்பேனை வேறுபடுத்தி அறிய உதவும் எளிய சோதனை. அதுக்கடுத்து ஒரு மோட்டார் வாகன இயந்திரத்தில் உள்ள கம்பல்சரி கொஷின். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபைனலாக இயர் கொஷினோட 24ஓட 5 மார்க்ஸ் பார்ப்போம். 5 மார்க்ஸிலும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வினிகரில் காணப்படும் ஒரு கரிமச்சேர்மம் 40%, 6.6% ஹைட்ரஜன் மற்றும் 53.4 ஆக்சிஜன் கொண்டுள்ளது. அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாடு, தற்சுழற்சி குவாண்டம்
குறித்து சிரிப்பு எழுத்துக. அதுக்கடுத்து இந்த பெரிலியம் மற்றும் அலுமினியத்திற்கான ஒத்தத்தன்மை, இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து இடைச்சர்கள் ஹைட்ரைடுகள் என்றால் என்ன, லாந்தினைடு மற்றும் ஆக்டினைடு பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு, அக ஆற்றலின் சிறப்பியல்பு விளக்குக. ஸோ இதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ரவுல்ட் விதி, வான் டெர் வால்ஸ் சமன்பாடு, வான் ட் ஹாஃப் சமன்பாடு, இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 37வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். ஐயூபிஎஸ்சி நேம் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபைனலாக 38, பென்சினை எவ்வாறு தயாரிப்பாய், அமில மழை உருவாகிறதுக்கான எவ்வாறு உருவாகிறது, அதுதான் விளைவு. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதேமாதிரி டிடிடியோட பயன்கள், இதெல்லாமே சிம்பிளான கொஷின்ஸ் தான் சரிங்களா. நம்ம ஆன்சர்ஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான். அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 23 இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த ஐசோடோப்பு, ஹைட்ரஜன் ஐசோடோப்பு, கால்சியத்தோட பயன்கள், இங்கே வான் டெர் வால்ஸ் மாறிலி, இதுவும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். அதே மாதிரி வெப்ப இயக்கலோட 2ஆம் விதி, முதல் விதி, இதெல்லாமே படிச்சிருங்க. ஹென்றி விதியோட வரம்புகள், ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸு, இது வந்து பார்த்துங்க. இந்த மூலக்கூறு ஆல்பிட்டால் கொள்கையினோட முக்கியத்துவம், முக்கிய அம்சம், இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து ஃபைனலாக 38வது கொஷின், பென்சினோட அமைப்பு, இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 22 கேட்டக்கூடிய 5 மார்க்ஸு. அயனி ஆரத்தை கண்டறியும் ஃபாலிங் முறையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ படித்து வச்சுங்க. அதே போல் பெரிலியம் பற்றியான கொஷின், பெரிலியத்தின் முறைப்பட்ட பண்பு, பெரிலியம் அது குடும்பத்தில் உள்ள பிற தனிமங்களிலிருந்து வேறுபடும் ஏதேனும் 3 பண்பு, அக ஆற்றல் சிறப்பு, இதெல்லாமே பாருங்கள். 36வது கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஐயூபிஎஸ்சி நேம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து 38 ஃபைனல் கொஷின்ஸு, இதை வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக 2021 கேட்ட கொஷின்ஸ். ஸோ 21லேருந்து 24 பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மூளைவிட்ட தொடர்பு, பெரிலியம், இதெல்லாமே 5 மார்க்ஸ். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு என்ன இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்து வச்சிங்க. இங்கே பார்த்திங்கன்னா முதல் விதி கேட்டிருக்காங்க, அங்கே 2ஆம் விதி கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இது படிச்சிருப்பீங்க, அதை வந்து படிச்சிருங்க. அதே போல் சவ்வூறு பரவல், அதை பற்றின கேட்டிருக்காங்க. விபி கொள்கை, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. படிக்கலை அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒரு 2-3 இயர் கொஷின்ஸ் வந்து படிங்க. அதுலேருந்து ஒரு 20 to 25 அளவுக்கு மார்க்ஸ் வந்து கொஷின் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஃபுல்லாக டிட்டோலாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி 2 மார்க்ஸில் ஒரு 1 or 2, 3 மார்க்ஸில் ஒரு 1 or 2, அதே மாதிரி 5 மார்க்ஸில் 1 or 2. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டாலுமே 2 மார்க்ஸில் 4, 3 மார்க்ஸில் 6, 10, 5 மார்க்ஸில் ஒரு 10, 30 கொஷின். ஸோ 30 மார்க்ஸ் அளவுக்கு வரனாலும் ஒரு மினிமம் 20 மார்க்ஸ் அளவுக்காவது நம்ம கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இயர் கொஷின்ஸை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். இதை இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.